ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய இயற்கை விவசாய சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி காஸ்மஸ் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் நான் ஒரே ஒரு செடி வாங்கி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அது நிறைய பூவே பூத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தூர் பக்கத்தில் ஃபுல்லாக டெத் ஆகிட்டு அது எங்கே போய் வளைஞ்சிச்சோ அந்த இடத்துல வேர் பிடிச்சி கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்படி இருந்து வளர்ந்தது தான் இந்த காஸ்மஸ் செடி. அதில் இருந்து நிறைய விதைகள் கொட்டி இருக்குது. அந்த விதைகள் வந்து நான் சேகரிக்கலை, அப்படியே விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு செடியை வந்து வாங்கிட்டு வந்து அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தா ஒரு மழை பெஞ்சதோட நம்ம ரெகுலராக தண்ணி அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-100 செடிக்கிட்டேயே எனக்கு வளர்ந்துருச்சு. அது வந்து ஒரு குட்டி காஸ்மஸ் தோட்டம் மாதிரியே எனக்கு ஆகிப்போச்சு. பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு பூக்கும்போது அது எப்படி இருக்குமோ அப்படின்றத வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இந்த சந்தோஷத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா? அதனால தான் பாருங்கள் நம்ம குட்டி காஸ்மஸ் தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே எல்லோ கலரா இல்லை ஆரஞ்சு கலரும் வச்சுருந்தேன், அதுவா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டு. ஏதாவது ஒன்று ஆரஞ்சு பூத்துறாதான்ற ஒரு ஆசை வேறு இருக்குது எனக்கு. இந்த இடத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கிட்ட அப்படியே முளைச்சிருக்குது பாருங்கள். இவ்வளோ செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதனுடைய விதைகள்லாம் எங்கெல்லாம் போயிருக்குதோ அங்கெல்லாம் முளைச்சிருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற காஸ்மஸ் அந்த தோட்டத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ஷேர் பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்ன மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ காஸ்மஸ் செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம வந்து தண்ணி அடிக்க முடியாது, எனக்கு தண்ணி அடித்தா நிற்காது. சும்மா சாரல் மாதிரி நம்ம மலைத்தூரல் மாதிரி அப்படியே அடிச்சு விட்டோம்னா அது வந்து 2 நாளைக்கு வரும். இதுக்கு உரம் நான் இது வரைக்கும் ஒன்றும் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா வந்து வந்ததுலேருந்தே அது நல்லா தான் வளருது. ஏன்னா கீழே இருக்கிறதுனால அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே கிடச்சிரும் இல்லையா? அதெல்லாம் நல்லாவே வளருது. இருந்தாலும் நல்லா பூ பூக்கிறதுக்காகவாவது நம்ம ஒரு உரத்தை வந்து போடணும். அது கண்டிப்பாக செய்யணும். செஞ்சுட்டு இது பூ எந்த அளவுக்கு பூக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள் குட்டி கண்டு தான். இந்த குட்டி கண்டுலேயே வந்து பூ பூத்து, ஆனால் விதையே இல்லை. இப்படி தான் இருந்துச்சு அந்த செடி. விதை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் விதை இல்லாமல் இருந்ததில் எப்படி இவ்வளோ செடி முளைச்சது அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. இதில் வந்து விதை வராமல் இப்படியே பூவிலையே பாதி அப்படியே கருகுன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி விதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணினேன். ஆனால் நான் ஃபீல் பண்ணது நீ ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணாத, நான் வரேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு காஸ்மஸ் தோட்டம் பயங்கரமாக வந்திருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.